Hi friends, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொல்லிமலையில் வந்துட்டு, அதாவது கொல்லிமலையை நம்ம வந்துட்டு பைக்கர்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டூ வீலர் பைக்கில் போகிறவங்களுக்கு எல்லாமே வந்து சொர்க்கத்தில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓட்டி பார்த்திங்க அப்படின்னா அதோட என்ஜாய்மெண்ட் வந்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ட்ராவல் பண்ணின வீடியோ வந்து உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு கொல்லிமலையில் என்னென்ன சீக்ரெட்ஸ் இருக்குது, கொல்லிமலைக்கு போனால் எந்த இடத்தெல்லாம் பார்க்கலாம், கொல்லிமலையில் என்ன ஃபேமஸாக இருக்குது, எந்தெந்த இடத்துக்கு எப்படியெல்லாம் போகலாம் அப்படிங்கிற ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் வந்துட்டு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு கொல்லிமலை போகிறீங்க அப்படின்னா கொல்லிமலையில் டாப் வியூ போயிட்டு தான் வந்து நம்ம வந்து ஒரு சில்னஸான ஒரு கிளைமேட்டை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்க காரவள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஒரு சில்னஸான ஒரு ஹில் ஸ்டேஷன், அதாவது மலைப்பகுதியெல்லாம் எப்படி இருக்கும் அண்டு வந்து அதை சுற்றி இருக்க எல்லா பிளான்ஸும், அதாவது வந்து தாவரம் மரம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அது வந்து ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு வந்து அதோட அடிவாரமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அந்த பாக்கு மரம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே நூல் பிடிச்சி நட்ட மாதிரி ரொம்பவே நேர்த்தியாக ஹைட்டாக சூப்பராக வளர்ந்துருக்கும். நீங்கள் காலையில் டைமில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல நின்றுவீங்க. நிற்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்கள் அந்த ஷோவை பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நீங்கள் அந்த சீனை ரசிக்கிறதுக்காக நின்றுவீங்க. அந்த பாக்கு மர தோப்புக்குள்ளார அப்படியே அந்த சூரியனோட ஒளிக்கதிரெல்லாம் அப்படியே ஊடுருவி வர பார்க்கும்போது அதை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நேரில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்த பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம அதை தொடர்ந்து நம்ம வந்து வரோம் அப்படின்னா கொல்லிமலையோட செக் போஸ்ட்டில் கார் இந்த மாதிரி தான் வந்துட்டு அதிகமாக வந்து செக் பண்ணி மேலே அனுப்புகிறாங்க. மற்றபடி வந்து நம்ம பைக்கில் வரோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து செக்கிங் கிடையாது. நீங்கள் வந்துட்டு நார்மலாகவே நீங்கள் வந்து வந்துடலாம். இந்த இடத்துல குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா பைக்கில் வரவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட வந்துட்டு லோ சிசி பைக்கு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நான் வந்துட்டு ரொம்ப லோவான, அதாவது வந்து பஜாஜ் டிஸ்கவர் தான் நான் வச்சுருக்கேன். 100 சிசி தான் வச்சுருக்கேன். நான் ரொம்ப நேரம் நினச்சிட்டு இருந்தேன், என்னடா நம்ம வந்து இந்த லோ சிசி பைக் வச்சுருக்கோமே, கொல்லி ஹில்ஸ் வந்து ஏறிடுமா, நம்மளால் போயிட முடியுமா அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே வந்து நினச்சிட்ருப்பேன். பட் இருந்தாலும் ஓட்டி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நீட்டாக நம்ம பைக் வந்து போச்சு. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது டிவிஎஸ் எக்ஸலில் இருந்துட்டு நார்மலான சிசி இருக்க பைக்கு கூட ஆவரேஜாக அழகாக போய் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா, பைக்கு வந்துட்டு எந்த பைக்குங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம ஓட்டிக்கிட்டு போகிறவங்க, அதாவது வந்து பைக்கை ஓட்டுறவங்க கையில் தான் இருக்குது எந்த மாதிரியான ரோட்லேயும் ஓட்ட முடியும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கொல்லிமலையில் ஏறுறதுக்கு எந்த பைக்காக இருந்தாலும் சரி ஜாலியாக சூப்பராக அசால்ட்டாக ஏறி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நாங்களும் வந்து தொடர்ந்து அழகாக வந்துட்டு பைக்கில் ரைட் பண்ணி வந்தோம். ஸோ நம்ம மேலே போன உடனே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்க ஆகாய கங்கைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் நானும் வந்துட்டு அங்கே ஆகாய கங்கை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம். ஆகாய கங்கையும் பார்த்திங்கன்னா ஒரு 1000 படிக்கட்டு கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போனதுக்கப்புறம் சூப்பராக லைஃப்பில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளார நம்ம எங்கேயுமே போய் ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது கொல்லிமலையில் இருக்க ஆகாய கங்கை தான். ஸோ அங்கே போனோம்னா சூப்பராக பார்க்கலாம். அங்கே என்ன அமானுஷ்யமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 சித்தர்களுடைய குகைகள் இருக்குது. ஸோ கோரக்கர் சித்தர் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய சித்தர்கள் வந்து அந்த பகுதியில் வாழ்ந்தாங்க, வந்து போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்களால் வந்து இன்றைக்கும் வந்து நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆகாய நீர்வீழ்ச்சிக்கு போகிற பக்கத்துலேயே வந்துட்டு அரப்பளீஸ்வரர் கோவில் இருக்குது. ஸோ அந்த கோவில் வந்து ரொம்பவே ஃபேமஸானதாக இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா அந்த கோவிலோட குளத்தில் இருக்க மீன்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா மூக்குத்தி வந்து அணிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு புரியாத ஒரு புதிராக அந்த இடத்துல வந்து இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. அதே சமயத்தில் அந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா சித்தர்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டு வந்து போகிறதாகவும் அந்த சைடில் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் வந்து கொல்லிமலை பகுதியில் இருக்க மக்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அமாவாசை டைம்லலாம் போகிறோம் அப்படின்னா சித்தர்களை வந்து நம்மளால் நேரடியாக கூட ஒரு சில சமயங்களில் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தர்கள் வந்து அதிகமாக வந்து நடமாடிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொல்லிமலை போயிட்டு அந்த அமாவாசை டைம்லலாம் வந்துட்டு ஃபாரஸ்ட், அதை காட்டுக்குள்ளாரெல்லாம் வழி தவறி போகிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து சித்தர்கள் வந்து நாய் உருவத்தில் வந்துட்டு
வெளியில் கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்தளவுக்கு சித்தர்கள் வந்து அந்த சைடில் நடமாடுறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் கொல்லிமலையில் வந்து ரொம்பவே மர்மமான ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க சித்தர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கூடு விட்டு கூடு பாயிற சக்தியோடு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பல ஆயிரம் வருஷமாக வந்து உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. மேலும் அங்கே இருக்க சித்தர்கள் வந்துட்டு அங்கே இருக்க மூலிகைகளை பயன்படுத்தி பல வகையான விஷயங்களை வந்துட்டு சாதித்து காட்டுறதாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கலாம். கேன்சரை கூட குணப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய கிளிப்ஸு கூட இருந்திருக்கும். இன்னும் யூடியூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் வந்துட்டு ஒரு சித்தர் வந்துட்டு கூடு விட்டு கூடு பாயிற மாறுற காட்சியை வந்துட்டு நேரடியாக வீடியோ பண்ணி போட்டதாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொல்லிமலையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக மர்மமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மொதல் இடம் என்ன அப்படின்னா சித்தர்கள் தான். ஸோ சித்தர்கள் இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க வந்துட்டு உண்மையான பக்தியோட யாரெல்லாம் கொல்லிமலைக்கு போகிறாங்களோ உண்மையாக இருக்காங்களோ அவங்க கண்ணில் படுவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட இன்றைக்கி வரைக்கும் கொல்லிமலையில் வந்து அனைவராலும் நம்பக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கொல்லிமலையில் எட்டுக்கை அம்மன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த கோவில் வந்துட்டு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு இடம். இந்த கோவிலுக்கும் இந்த மலைக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு என்ன அப்படின்னா ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொல்லிமலையில் அங்கே இருக்க கொல்லிப்பாவை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு கொல்லிமலையில் வாழ்ந்த மக்களை வந்து நிறைய அரக்கர்கள் வந்துட்டு துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி துன்புறுத்திக்கிட்டு இருந்த அந்த அரக்கர்களை வந்துட்டு இந்த எட்டுக்கை அம்மன் வந்து அங்கே தோன்றி அந்த அரக்கர்களை எல்லாம் வதம் செஞ்சாங்களாம். ஸோ அவங்கள எல்லாத்தையும் கொன்னதுக்கப்புறம் கொல்லிமலை மக்களை வந்து பாதுகாத்துருக்காங்க. ஸோ அப்போ அங்கேருந்த முனிவர்கள் வந்து கேட்டுக்கிட்டாங்க, இந்த மாதிரி அம்மனாகிய நீங்கள் வந்து இங்கேயே இருக்கணும், இங்கேருந்து எங்களையெல்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால எட்டுக்கை அம்மன் வந்து அங்கேயே இருக்கிறதாவும் இன்றைக்கி வரைக்கும் கொல்லிமலையோட இயற்கை வளங்களை வந்துட்டு பாதுகாக்கிறதாவும் அந்த சைடில் இருக்க மக்களால் நம்பப்படுது. இன்னும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைட்லலாம் அசால்ட்டாக மரத்தை அழிக்கிறது, ஃபேக்ட்ரி கட்டுறது இந்த மாதிரி இருக்கும். பட் கொல்லிமலையில் அந்த மாதிரியான எந்த வேலையும் நடக்காது. மரத்தை யார் வெட்டினாலும் சரி, இயற்கை அழிக்கிற மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் கொல்லிப்பாவை வந்து அவங்களுக்கு வந்து சரியான தண்டனையை கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் அந்த பகுதி மக்களால் நம்பப்படுது. இதுவே பார்த்திங்க அப்படின்னா அதாவது அந்த சாமி மேலே இருக்க பயமே பார்த்திங்க அப்படின்னா கொல்லிமலை வந்து இன்றைக்கி வரைக்கும் பசுமையாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கூட நினைக்கப்படலாம். ஸோ அந்தளவுக்கு கொல்லிப்பாவை வந்து அங்கே வந்து ஒரு மர்மமான ஒரு நிகழ்வு வந்து அங்கே வந்து நிகழ்த்தியிருக்காங்க. மேலும் கொல்லிப்பாவை வந்து கொல்லிமலையை பாதுகாக்கிறதுனால அந்த மலைக்கு அதாவது கொல்லிமலைக்கு கொல்லிமலை அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்ததாக நம்பப்படுது. நீங்கள் எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு ஆப்போசிட்டில் அங்கே இருக்க வேல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மர்மமான முறையில் அந்த வேலில் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ட்ரெஸ் மாதிரியான துணிகளை வந்து ட்ரெஸ் போட்டுவிட்டு இன்னும் பார்க்குறோம் அப்படின்னா சோளக்காட்டு பொம்மை எப்படி இருக்குமோ அது மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப மர்மமான ஒரு சில வேண்டுதல்களையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொல்லிப்பாவை கோவிலில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்த பாருங்கள். அடுத்தது கொல்லிமலையில் இன்னொரு மர்மமான ஒரு விஷயம், அமானுஷிய விஷயங்கள் நடக்கிற ஒரு இடம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா கொல்லிமலை பெரியசாமி கோவில் தான். ஸோ இது வந்துட்டு அழகாக வந்துட்டு இயற்கை எழில்மிகு காட்சிகளோட சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வயல்வெளி வழியாக போகலாம். இன்னொரு பாதையும் இருக்குது. ஸோ எந்த பாதையை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ 2 பாதையில் எங்கே போனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவம் வந்து அங்கே வந்து கிடைக்கும். ஸோ நம்ம மலையில் ஏறி போனதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா கோவில் வந்து சூப்பராக அமைதியான ஒரு இடத்துல இருக்கும். பட் அங்கே என்ன ஒரு மிஸ்ட்ரி, என்ன ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்களுக்கு வேண்டாதவங்க இந்த மாதிரி இருக்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பில்லி சூனி அந்த மாதிரி ஏவி விட்டுருவாங்க, செய்வன வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய அந்த மாதிரியான விஷயங்களை நம்புறவங்களுக்கு அது வந்து நடக்கிறதா அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க எங்களுக்கு வந்து எந்த வித இடைஞ்சலும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கொல்லிமலை பெரியசாமி கோயிலுக்கு வராங்க. ஸோ அதில் நிறைய வந்து பாதிப்படைஞ்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோழியை வந்துட்டு உயிரோடையே வந்துட்டு அங்கே இருக்க வேல்களில் வந்து குத்தி வச்சிட்றாங்க. அப்படி இல்லைன்னா எலும்பச்சம்பழத்தை கொடுத்துறாங்க. அதுவும் இல்லைன்னா பெரிய பூசணிக்காய்களை வந்து குத்தி வைக்கிறாங்க. நாங்கள் போகும்போது அந்த பிளேஸில் பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா உயிரோட கோழி வந்து இருந்துகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளைக்கு உயிரோடு இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஒரு வேலில் வந்துட்டு ஒரு கோழியை உயிரோட குத்தி வச்சா 2-3 நாளைக்கு உயிரோடு இருந்தால் அது எப்படி இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு அங்கே வந்து அமானுஷ்யமான சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த பிளேஸ்லேயே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அங்கே அந்த பெரியசாமி கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க பில்லி சூனியோ ஏவல் எதுவாக இருந்தாலும் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் நம்பப்படுது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை டைமில் அந்த கோவிலுக்கு ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து போய் சேர்றாங்க. போயிட்டு வந்து சாமியை வந்து பார்த்துட்டு போகிறாங்க.
எவ்வளோ பக்தர்கள் போனாலும் எவ்வளோ வருமானம் அந்த கோவிலுக்கு போனாலும் இன்றைக்கும் நீங்கள் வந்து கொல்லிமலையில் இருக்க கோவிலை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எட்டுக்கையம்மனாக இருக்கட்டும் இல்லைன்னா பெரியசாமி கோவிலாக இருக்கட்டும், 2 கோவில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக மேற்கூரை தான், அதாவது அழகாக நாணலில் வந்து கட்டின மாதிரி தான் இருக்கும். கோபுரம் அந்த மாதிரிலாம் இருக்காது, சிம்பிளாக இருக்கும். இருந்தாலும் பவர்ஃபுல்லான ஒரு காடாக இருக்கும். ஸோ ரொம்பவே மர்மமான ஒரு இடம் அப்படின்னா கண்டிப்பாக கொல்லிமலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரியசாமி கோவில் தான். ஸோ இங்கே அந்த அளவுக்கு சிறப்பும் இருக்குது, அதே சமயத்தில் மர்மமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கும் போங்க. அடுத்ததாக நம்ம வந்துட்டு கொல்லிமலையில் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா மாசிலா ஃபால்ஸ் தான், மாசிலா அருவி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அருவி வந்துட்டு அதாவது இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஆகாய கங்கையை நம்ம வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி போகிறோம் அப்படின்னா அங்கே ரொம்ப தூரம் நடந்து போகணும். ப்ளஸ் வந்து வயசானவங்க அந்த குழந்தைகள்லாம் போய் வர ரொம்ப சிரமமாக இருக்கும். பட் மாசிலா ஃபால்ஸ் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா ரொம்ப தூரம் நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 2 சைட்லேயும் அதாவது நம்ம வந்துட்டு அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா தான் வந்து டிக்கெட் இருக்கும். ஸோ நம்ம ஜாலியாக வந்துட்டு நீட்டாக ஃப்ளாட்டாகவே நடந்து போகிற மாதிரி இருக்கும் ரோடு. ஸோ நடந்து போயிட்டு நீட்டாக நீங்கள் வந்து பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அங்கேயும் குளிக்கலாம். ஸோ 2 இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரே தண்ணி தான் வரும், அதே சில்னஸ் தான் இருக்கும், அதே மூலிகை குணத்தோடு தான் இருக்கும். கொல்லிமலைக்கு போகிறவங்க அந்த மூலிகை நீரில் குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் கண்டிப்பாக கொல்லிமலைக்கு போகிறாங்க. ஸோ கொல்லிமலையில் பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்று. பட் இந்த 2 பிளேஸையும் விசிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக கொல்லிமலையில் இன்னொரு விஷயத்தை என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இயற்கையான ஒரு காற்றை வந்து நம்மளால் சுவாசிக்க முடியும். ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கொல்லிமலையில் மூலிகை சூப்பு அப்படின்னு சொல்லி கிடைக்காத இடமே இருக்காது. நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ் சைடு போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை கோவில்கள் சைடு போகிறீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு மூலிகை சூப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். அது மாதிரி எங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. ப்ளஸ் அது நான்வெஜ் சூப்பை கூட தூக்கி சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். 10 ரூபாயாக இருந்தாலும் பக்காவான ஒரு சூப்பு. ஸோ நீங்களும் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிடுங்க. மூலிகை சூப்பு அப்படிங்கிறது குடிக்கும்போது நமக்கு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து தெரியும். ப்ளஸ் உடம்புக்குள்ளே போய் ஒரு சில மாற்றங்கள்லாம் நடக்கும். நீங்கள் அதை குடிச்சு பாருங்கள், குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அதோடய ஃபீல் வந்து தெரியும். ப்ளஸ் இன்னொன்று அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பணியாரம், அதுலேயே முட்டை பணியாரம் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னடா நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஒரு பிளேஸுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இதெல்லாம் ஃபேமஸ் அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக தான் இதையும் சொல்கிறேன். ஸோ அங்கே இந்த 2 விஷயமும் சாப்பாட்டில் அடிச்சுக்கவே முடியாது. இன்னும் ஒரு சில பக்கங்களில் பார்த்திங்கன்னா கிழங்கு வடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கிழங்குகளில் வந்து வடை செஞ்சு தராங்க. 5 ரூபீஸ் தான் இருக்கும். ஸோ அதுவும் வாங்கி சாப்பிடுங்க. கிடைக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் ஒர்த்து தான், சாப்பிட்டு பாருங்கள். லைஃப்பில் வந்து நம்ம வந்துட்டு ஏதாவது என்ஜாய் பண்ணுறது தானே லைஃப். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக உண்மையாலுமே நல்லா இருக்குது. பிடிக்கல அப்படின்னா அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ட்ரையல் பண்ணி பாருங்கள். கொல்லிமலையில் சாப்பிட்றதுக்கான விஷயங்களில், அதாவது நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாத தவிர்க்க முடியாத சில விஷயங்களில் இந்த விஷயமும் ஒன்று. அதனால் கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா மறக்காமல் மூலிகை சூப்பை வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்பவே நல்லா இருந்தது நாங்கள் சாப்பிட்டதில். அதனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது பார்க்குறீங்க அப்படின்னா கொல்லிமலையில் வந்துட்டு போட் ஹவுஸ் போகிற மாதிரியான விஷயங்களும் இருக்குது. இதெல்லாம் வந்து சீசனில் போனால் தான் நம்மளால் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அங்கே வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா போட் ஹவுஸ் இருக்குது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து கொல்லிமலை வர்றவங்களுக்கு ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு அழகாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 32வது பெண்டு, ஓகேங்களா, ஹேர்பின் பெண்டில் வந்துட்டு எல்லோரும் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நின்று அழகாக ஒரு காட்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹில் வியூ வந்து அங்கே வந்து கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்துட்டு சூப்பராக இருக்கும். மலையெல்லாம் பார்க்குறதுக்கு மேகம், சூரியன் இந்த மாதிரி அருமையாக இருக்கும். அந்த இடத்துல நிறைய குரங்குகளும் வரும். ஸோ சாப்பாடு வச்சுருந்தீங்க அப்படின்னா பத்திரமா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதுங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து போகலாம். ஸோ அந்த இடத்துல ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக சூப்பராக ஒரு வியூ இருக்கும். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் அருமையான ஒரு பிளேஸாகவும் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து மலை ஏறுறீங்க அப்படின்னா ஒரு 2-3 பெண்டு தான் பைக்கர்ஸுக்கு வந்து ரொம்ப டஃப்பு கொடுக்குற மாதிரி, அதாவது வந்து வண்டி ஓட்டுறதுக்கு சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். அதில் இந்த 32வது பெண்டும் ஒன்று. இந்த கொல்லிமலையில் வந்து நான் ட்ரைவ் பண்ணி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் போகும்போதும் சரி, 2வது டைம் போகும்போதும் சரி, நான் நிறைய டைம் போயிருக்கேன். ஸோ 2 டைம் போகும்போது இடையில வந்து நான் பைக் வந்து ஆஃப் பண்ணேன். என்னால் மேட்டில் சரியாக ட்ரைவ் பண்ண முடியல. கொஞ்சம் நான் டிரைவிங்கில் வீக்கு தான் இருந்தாலும் என்னால் வந்து சமாளித்து நான் ஓட்டி வந்தேன். எனக்கு அங்கே ஆச்சரியப்படுற விஷயம் என்னவாக இருந்தது அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து ஆப்போசிட்டில் வந்து பைக் ஓட்டிகிட்டு வந்தாங்க. என்னடா அவன் இதெல்லாம் வந்து சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களா இருப்பாங்க. உண்மையாலுமே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தேன் நல்லா க்ளீனாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க வந்து ஒரு பொண்ணு வந்து ஓட்டிகிட்டு போனதை பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து மனதைரியம் அதிகம் இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பக்கம் நான் கேள்விப்படுறேன். பெண்களால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம், மனதைரியம் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது உண்மை தான். அதை நிரூபிக்கிற விதமாக ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு ஓட்டிகிட்டு
ஓட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கு உண்மையாலுமே வேறு லெவல் ஒரு ஃபீலாக இருந்தது. என்னடா அது இவங்க இந்த மாதிரி இடத்துல வந்து இப்படியெல்லாம் ஓட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்களும் இந்த வீடியோவை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி போயிருச்சு, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுவும் வந்து ஃபீல் பண்ணலாம். அதனால் வந்து டிரைவிங் பண்ணுறவங்க அவங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ போகிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே ட்ரைவ் பண்ணிப்போங்க. ப்ளஸ்ஸு ஒரு நல்ல எண்ணத்தோட டெம்பிளுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கோவிலுக்கு போகிறவங்க நல்லபடியாகவே போயிட்டு வராங்க. எந்த வித இதுவுமே நடக்காது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொல்லிமலையில் அந்த 32வது பெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குரங்குகள் வந்து சாப்பாட்டுக்காக ஏங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுவோம், நிறைய பேர் இந்த ஸ்மோக் பண்ணுறவங்கலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்மோக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போடுறது. அப்புறம் ட்ரக்ஸு, அதாவது வந்து இந்த ஏதாவது ட்ரக்ஸை வாங்கி குடிச்சிட்டு அந்த பாட்டில்ஸ் அந்த குரங்குகளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்குன்னு சொல்லி தொட்டி வச்சுருக்கிறாங்க. பட் அந்த தொட்டிக்குள்ளார என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, எல்லாமே சரக்கு அடிச்சுட்டு அந்த பாட்டில் போகிறோம் அதுக்குள்ளே போட்டு ரொப்பி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய வந்து அந்த சைடில் நடக்குது. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொல்லிமலையில் இந்த ஒரு விஷயம் நடந்தது. எனக்கு இதை பார்த்தோன்னே ஃபீல் ஆச்சு, என்னடா கீழே செக் போஸ்ட்லாம் இருக்கிறாங்களே, ஸோ ஜஸ்ட்டு வந்து செக் பண்ணால் கூட அவங்கள வந்துட்டு இந்த பாட்டில்ஸ் எல்லாம் மேலே போகாமல் வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். ஸோ கவர்மெண்ட் சைடில் இதை யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயங்களை பார்த்துப்பாங்க. ப்ளஸ் நிறைய மலை சைடெல்லாம், அதாவது வந்து ஹில் ஸ்டேஷன்லலாம் நடக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் பார்த்தே நடங்க. சில பகுதிகளில் வந்து பாட்டில்ஸ்லாம் நுரைங்கி போய் கிடக்கும். ஸோ இதுவும் வந்து நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, கொல்லிமலையில் ரொம்பவே ஃபேமஸானது அப்படின்னா மூலிகை காற்று தான். அங்கே இருக்கிற எல்லா செடி கொடிகள் எல்லாமே மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அங்கே வந்து மதிக்கெட்டான் சோலை அப்படிங்கிற ஒரு சோலை கூட இருக்குது அப்படிங்கிறோம். அது என்ன அப்படின்னா, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம போகிறோம் அப்படின்னா மதிக்கெட்டான் மூலிகை அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை இருக்கான். அந்த மூலிகையோட காற்றை நம்ம வந்து சுவாசித்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து பிரெயின் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் போகுமா. ஸோ அந்த மாதிரியான மூலிகைகள் கூட அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி மூலிகையோட காற்றை வந்து சுவாசித்து வழி தெரியாமல் தவறி போய் இருக்கிறவங்கள தான் வந்துட்டு அங்கே இருக்க சித்தர்கள் வந்துட்டு அழகாக வந்து வெளியில் கூட்டி வந்து விட்டுட்டு போவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதனால் கொல்லிமலையில் சீக்ரெட்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. அதிசயங்கள் அதிகமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. அந்தளவுக்கு கொல்லிமலையில் விஷயங்களும் நிறையா இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாவே என்னடா இவன் ரோட்டை காட்டியே பேசிக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். இந்த ரோடு வந்து சாதாரண ரோடு கிடையாது. இது வந்து கொல்லிமலைக்கு போகிற ரோடு தான். ஸோ நாங்கள் வந்து அந்த ரோடு எப்படி இருக்கும், அந்த பெண்டெல்லாம் எப்படி இருக்கும், அந்த சைடில் இருக்க ஃபீச்சர்ஸ், அதாவது இயற்கை வளம் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து 32வது பெண்டிலேருந்து திரும்ப நம்ம வரும்பொழுது ஃபுல்லாக வந்து வீடியோ வந்துட்டு எனக்காக வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கவர் பண்ணி கொடுத்தாரு. அவர் தான் கேமராமேனும் கூட. சூப்பராக நமக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து அதை காட்டலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதை காட்டுறேன். ஸோ ரோடு இப்படி தான் இருக்கும். இன்னும் புதுசாக வந்து ரோடு வந்து போட்டுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு பக்காவாக சூப்பராக இருந்தது. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாங்கள் ரிட்டர்ன் இறங்கி வர்ற ஒரு வியூ தான். ஸோ இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு அதாவது வந்து செக் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் முடிகிற வரைக்கும் நாங்கள் வந்துட்டு அழகாக வந்து இதை வந்து கவர் பண்ணியிருப்போம். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக டிரைவர்ஸ் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொல்லிமலைக்கு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே ஓட்டிகிட்டு போங்க. ஏன்னா அங்கே நிறைய பைக் ரைடர்ஸ் வந்து வருவாங்க. ஸோ அந்த பைக் ரைடர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா சும்மா நம்மலாம் வந்துட்டு சாதாரணமாக 40-50 போகிறதே பெரிய விஷயம். பட் இந்த ரோட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க 60க்கு வருவாங்க. அது ரிட்டன் வரும்போது பள்ளத்தில் செம்ம ஃபாஸ்ட்டாகவே வருவாங்க. டேர்னிங்லாம் சும்மா ஜெட்டு மாதிரி ரேசர்ஸ்னால் அவங்க தான் ரேசருங்கிற மாதிரி சும்மா செம்மையாக ஓட்டிகிட்டு போவாங்க. பட் அவங்க தெளிவாக ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்மள மாதிரி தடுமாறுறவங்க எங்கிட்டாவது பள்ளத்துக்குள்ளே விழுவ வேண்டியது தான். அதனால் நம்ம தான் பார்த்து போய்க்கணும். இன்னும் அப்படி புதுசாக போகிறவங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக போகிறவங்க, பைக் ரைடுக்கு போகிறவங்க கொஞ்சம் ஸ்லோவாகவே போய் வரலாம். ஏன்னா ரோடு நல்லாயிருக்கும், நமக்கு நல்லா ஓட்ட தான் தெரியும். பட் ஆப்போசிட்டில் வரவங்க கண்டிப்பாக தடுமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் போகிறவங்க கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து ட்ரைவ் பண்ணி போங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பைக்கில் வந்துட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பைக்கு கண்டிஷனாக இருக்கணும். இன்ஜின் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, பிரேக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி கரெக்டாக கிளியராக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் பைக் வந்து சேஃப்டியாக உங்களை பத்திரமா கொண்டுட்டு வந்து விடும். உங்களை எந்த விஷயத்துலையும் அது வந்து ஏமாற்றுறது. ஸோ நானும் கொல்லிமலையில் வந்து நிறைய இடங்களை வந்து நான் வந்து இங்கே வந்து வியூ பண்ணினேன் அண்டு பிளாகாக போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன பிளேசஸ், அதாவது ஆகாய கங்கையாக இருக்கலாம், இல்லைன்னா மாசிலா ஃபால்ஸாக இருக்கலாம், பெரியண்ணா சுவாமி கோவில், அரப்பளீஸ்வரர் கோவில், இந்த மாதிரி பார்க்கக்கூடிய இடங்களை வந்துட்டு நான் வந்து பிளாகாக வந்து இந்த சேனல்லே வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்சால் நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோஸை வந்து பாருங்கள். அண்டு நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெம்பிள் பிளாக்ஸை வந்துட்டு இந்த சேனலில் வந்துட்டு நான் வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க.
உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் என்னுடைய இந்த சேனலை இன்னும் மென்மேலும் நிறைய உயரத்துக்கு வந்து கொண்டு போக முடியும். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.